அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆடி பௌர்ணமியின் பதிவு. ஆடி பௌர்ணமி அப்படின்னாலே அம்பாளுடைய அனுகிரகமும் குலதெய்வத்துடைய அனுகிரகமும் இதோட பிரபஞ்சத்துடைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளை நம்ம வைக்கக்கூடிய தீப வழிபாடுகள், மந்திர உச்சாரணங்கள், இது எல்லாத்துக்குமே அதீதமான ஒரு சக்தி இருக்குது. அந்த வகையில் நம்முடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நம்ம நினச்சி நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய சக்தி வாய்ந்த நிலை வாசல் தீபத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லா பௌர்ணமி நாட்களும் நம்ம நிலவாசலில் தீபங்கள் ஏற்றுவோம். நிறைய பேர் நம்ம டெய்லி கூட வீட்டோட வாசலை தீபம் ஏற்றிட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளே தீப வழிபாடுகள் பண்ணுவோம். ஆனால் நாளைக்கு இந்த பௌர்ணமியானது ரொம்ப ரொம்ப சக்தி கொண்ட பௌர்ணமி. குறிப்பிட்ட இந்த விசேஷமான பொருளை சேர்த்து நீங்கள் இந்த தீப வழிபாடு பண்ணுறப்ப நிச்சயமாக அந்த சந்திரனுடைய அருட்கடாட்சமும் நல்ல மகாலட்சுமி யோகமும், குறிப்பாக நம்முடைய குல தெய்வமே நம்முடைய வீடு தேடி நமக்கான அருள் நமக்கு கொடுப்பதாக ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தீப பதிவு இப்போ தெரிஞ்சுக்கலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். ஆடி பௌர்ணமி நாளில் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமே சந்திர பகவானுடைய தரிசனம் தாங்க. ஏன்னா சந்திர தரிசனத்தை நம்ம பார்த்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு மன அமைதி, ஒரு தெய்வீகத்துடைய அந்த ஒரு கடாட்சம், இது எல்லாமே கிடைக்கும். நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு மனசில் என்ன தான் காசு பணங்கள் சம்பாதிச்சாலும் மன நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய பேர் புலம்புவோம் பார்த்தீங்களா. அப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அழுத்தமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் உங்களுடைய மொட்டை மாடி பால்கனியில் எங்கே நிலா தெரியுதோ அந்த இடத்துல அமைதியாக நீங்கள் நின்னாலே போதும். எந்தவித மந்திரங்கள் கூட சொல்ல தேவையில்லை. அமைதியாக அந்த சந்திரனுக்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கற்றைகள் நம்ம மேலே அந்த பௌர்ணமி நாளில் படுறப்ப நமக்கான அந்த மனசுக்கான அமைதியானது நமக்கு நல்லபடியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த தெய்வீகத்துடைய கடாட்சம் கண்டிப்பாக நம்மை சேருங்கிறது தான் ஐதீகம். அதே மாதிரி இந்த நாளை நம்ம செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள், ஏதாவது ஒரு காரிய சித்திக்காக நீங்கள் அம்பாள் கிட்ட வேண்டிக்கிறீங்க, எதை நினச்சி நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ, எதை நினச்சி நீங்கள் அந்த மந்திரங்களை சொல்கிறீங்களோ அந்த காரியத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிறது தான் இந்த நாளுடைய சூக்ஷ்மமே. அதே மாதிரி இந்த ஆடி பௌர்ணமிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த நாள், எல்லாருக்குமே தெரியும். அதே நேரம் அந்த நாளில் நம்ம தெரியாமல் கூட சில தவறுகளை பண்ணவே கூடாது. ஏன்னா நிறைய பேர் நல்ல பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் கரெக்டாக நாள்கிழமை எல்லாமே செய்வோம். ஆனாலுமே குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கே, ஏதாவது இப்படி மாற்றி மாற்றி நம்ம எவ்வளவோ வழிபாடுகள் பண்ணிட்டும் மனசுக்கு நிம்மதி இல்லை, இல்லை பணத்துக்கு கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்குது, இல்லை காரியங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்மளே புலம்புவோம் பார்த்தீங்களா. அப்படி இருக்கிறப்ப நம்ம இது மாதிரியான சின்ன சின்ன தவறுகள் நம்ம செய்யறதுனால தாங்க ஆகுது. அதுவும் குறிப்பாக இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடாத விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு மாலை நேரம், இந்த பௌர்ணமி அன்னைக்கு மாலை நேரத்தில் யாருக்குமே அரிசி, உப்பு, பணம், பருப்பு இது மாதிரியான பொருட்களை நம்ம கடனாக கொடுக்கக்கூடாதாம். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை நம்மளே அவமதித்து நம்ம அதை வெளியே அனுப்புறதுக்கு, மகாலட்சுமியை வெளியில் அனுப்புறதுக்கு சமம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த பௌர்ணமி நாட்களில் வீட்டை மாலை நேரத்தில் ரொம்ப இருட்டாக வைக்கிறது, லைட்டு போடாமல் வைக்கிறது, நம்ம சாயங்காலத்துக்கு அப்புறம் டக்குன்னு வீட்டில் ஒரு விளக்கே ஏற்றாமல் தூங்கிட்டு இருக்கிறது, இது நம்ம குடும்பத்துக்கு கண்டிப்பாக தரித்திரத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி நம்ம வீட்டை சுத்தம் இல்லாமல் அன்றைக்கி இருக்கவே கூடாது. சமையல் அறையில் எச்சி பாத்திரத்தெல்லாம் அப்படியே கழுகாமல் போட்டு வைக்கிறது, அன்றைய நாள் குறிப்பாக அசைவங்கள் நம்ம சாப்பிட்றது, நம்ம வீட்டில் அசைவங்கள் சமைக்கிறது, இதெல்லாம் எதிர்மறையான ஒரு ஆற்றல்கள் கஷ்டத்தை நமக்கு உண்டு பண்ணும். அடுத்ததாக இந்த நாளை நம்ம கடன் கொடுக்கவோ இல்லை கடன் வாங்குறதோ முற்றிலுமாக தவிர்க்கணும். இது எல்லாமே நமக்கு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு விஷயங்கள் தான். அதே மாதிரி இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு எந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்காக செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு தெய்வீகமான ஒரு ஆற்றல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அதனால் நம்ம வீட்டில் கண்டிப்பாக விளக்கு ஏற்றி, அதுவும் மாலை நேரத்தில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி, அதாவது வீட்டுக்கு வெளியில் தலைவாசல் கிட்டக்கையும் விளக்கு ஏற்றணும், வீட்டுக்குள்ளேயும் விளக்கு ஏற்றணும். உங்ககிட்ட துளசி மாடங்களோ துளசி செடிகளோ இருந்தால் அந்த இடத்துலையும் நம்ம ஒரு தீபங்கள் ஏற்றுறதுங்கிறது அவ்வளோ
ஒரு கடாட்சம் நமக்கு தரும். அம்பாளுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லி படிக்கலாம். குறிப்பாக அபிராமி அந்தாதி உங்களுக்கு தெரியுங்கிறவங்க தாராளமாக நம்ம வந்து படிக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வீட்டில் வந்து விளக்கு பூஜை பண்ணுறது, நம்ம அம்பாள் முன்னாடி சின்ன ஒரு வெற்றிலை வச்சுட்டு அதற்கு வந்து குங்கும அர்ச்சனைகள் பண்ணுறது, இது எல்லாம் பண்ணுறது நல்ல மகாலட்சுமி யோகங்கள், நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து நமக்கு வந்து அதிகரிக்கும். நிறைய பேர் வந்து பௌர்ணமிக்கு நம்ம விரதங்கள் இருப்போம். இப்படி காலை முதல் மாலை வரை நம்ம ஃபுல்லாக வெறும் ஒன்றுமே சாப்பிடாம வெறும் நீர் ஆகாரங்கள் மட்டும் எடுத்துகிட்டு உபவாசம் மாதிரி இருந்துட்டு மாலைக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய பௌர்ணமி பார்த்துட்டு நம்ம வந்து அந்த விரதத்தை முடிச்சுக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணலாம். இல்லாட்டி எளிமையான வகையில் உங்களுக்கு எப்படி முடியுமோ அது மாதிரியான விரதங்கள் இருக்கலாம். இப்படி நம்ம வந்து ஒவ்வொன்றும் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறப்ப நம்மளுடைய குடும்பத்துக்கு நிச்சயம் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். மிக முக்கியமான விஷயம், நாளைக்கு ஏதேனும் ஒரு உயிருக்கு நமக்கு யாருக்காச்சும் தெரிஞ்ச ஒரு ரோட்டில் இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு இப்படி ஒரு சாப்பாடை வாங்கி கொடுக்கலாம். இல்லாட்டி காக்கைக்கோ குருவிக்கோ ஒரு பறவைகளுக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு நம்ம தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்காச்சும் ஒரு பிஸ்கட், இது மாதிரி ஏதேனும் ஒரு உயிருக்காச்சும் நீங்கள் நாளை தினம் அன்னதானம் பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் தாங்க சேரும். அதனால் இது மாதிரியான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நாளைக்கு நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த வகையில் நாளைக்கு நம்முடைய வீட்டில் நிலவாசலை ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தீபப்பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எப்பயுமே விசேஷ நாட்களில் தீபங்கள் ஏற்றுவோம். ஆனால் நாளைக்கு முழு பௌர்ணமி. அப்படி இருக்கிறப்ப சின்னதான ஒரு பித்தளை தட்டி எடுத்துக்கோங்க. எப்பயுமே பௌர்ணமி அப்படின்னாலே சந்திர பகவானுக்கு உரியது பச்சரிசி. உங்கள்கிட்ட நெல் இருக்குன்னா தாராளமாக நெல் உபயோகப்படுத்தலாம். நிறைய பேர் பூஜைக்கு வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம கவரில் அப்படியே ரொம்ப நாள் வச்சுட்ருப்போம். அப்போ வந்து இது மாதிரியான அந்த பௌர்ணமி நாட்களில் நெல் வச்சு நீங்கள் தாராளமாக தீபங்கள் ஏற்றலாம். அப்படி நெல்லெல்லாம் இல்லைம்மா அப்படிங்கிறவங்க பச்சரிசி, நம்ம சமைக்கக்கூடிய பச்சரிசியை ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்துகிட்டு சின்ன பித்தளை தட்டில் நீங்கள் வச்சுக்கணும். வச்சுட்டு அதற்கு மேல் நம்ம வைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா வெற்றிலை தாங்க. எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் வெற்றிகளை நமக்கு தேடித்தரக்கூடிய ஒரு இலைனாலே இந்த வெற்றிலை தான். அதனால் கண்டிப்பாக இந்த பதிவு இன்றைக்கி பார்க்குற எல்லாருமே வீட்டில் வெத்தலை இருக்குன்னா நம்ம பறித்து வச்சுக்கலாம். இல்லாட்டி கடையிலையாச்சும் நம்ம 10 ரூபா கொடுத்து வெத்தலை நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த வெற்றிலை மீது ஒரே ஒரு அகல் தீபம் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபங்கள் ஏற்றுங்க. மனசார இந்த தீபங்கள் ஏற்றுறப்ப உங்களுடைய குல தெய்வத்தினுடைய பெயரை நீங்கள் 3 முறை சொல்லுங்கள். ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி. ஏன்னா பௌர்ணமி நாட்களில் குலதெய்வத்தோடைய நாமத்தை நம்ம வாயால் நம்ம அப்படி சொன்னாலே போதும், நமக்கான அருளானது கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, எங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் நீ தீர்த்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசார உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி உங்கள் வீட்டு நிலவாசலை இந்த தீபப்பதிவை மட்டும், தீபத்தினுடைய வழிபாட்டை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக குடும்பமானது நல்ல ஒரு சுபிக்ஷம், நல்லபடியான ஒரு தெய்வத்துடைய அந்த அனுகிரகமானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ இந்த தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் தீப வழிபாடுகள் நம்ம பண்ணலாம். இந்த தீபம் வந்து தானாகவே மலையேறட்டும். நமக்கு அந்த அடியில் இருக்கக்கூடிய பச்சரிசி என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, கையோடு அன்னைக்கு நைட்டே நீங்கள் நம்ம விளக்கு எடுத்து வீட்டுக்குள்ளே வைப்போம் பார்த்தீங்களா, அப்போயே அந்த பச்சரிசி எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் வீட்டோட மொட்டை மாடி பால்கனி எங்கே வந்து காக்கை குருவிலாம் வருதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுருங்க. அப்படி அங்கெல்லாம் வராதுமா அப்படிங்கிறவங்க லைட்டாக 1க்கு 2 நீங்கள் நுணுக்கிட்டு ஏதாவது மரத்துக்கு கீழே போட்டலாம். ஏன்னா மரத்துக்கு கீழே நமக்கு நிறைய எறும்புகள் வந்து சாப்பிட்டுட்டு போகும். ஒரு 1000 உயிர்களுக்கு நீங்கள் வந்து அன்னதானம் செய்த பலன் வந்து இந்த ஒரு கைப்பிடி அரிசியை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் நமக்கு அன்றைய நாள் தீபம் ஏற்றின பலனும் கிடைக்கும். ஏதேனும் ஒரு உயிருக்கு நீங்கள் அன்னதானம் செய்ததற்கான புண்ணியமும் கண்டிப்பாக உங்களுக்கு தாங்க வந்து கிடைக்கும். அதனால் நிச்சயமாக இந்த தீப வழிபாடை நாளைக்கு நீங்கள் மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே தான் நடக்கும். இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்கள் குல தெய்வத்தின் பெயரை பதிவிடுங்க. குலதெய்வம் பெயர் தெரியாதவங்க ஓம் குலதெய்வதாயை நமக அப்படிங்கிற ஒரு வரியை நீங்கள் வந்து பதிவிடுங்க. ஏன்னா குலதெய்வத்தினுடைய அருளானது என்றைக்குமே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.